எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன மண்டே அன்னைக்கு ஷூட் பண்ணியிருந்த விலாக் தான். பக்ரீத்துக்காக 4 நாள் லீவ் இருந்தாங்க. சாட்டர்டே சண்டேவோட சேர்த்து மண்டே அண்ட் டியூஸ்டே 4 நாளும் லீவ் இருந்தது. ஸ்கூல் லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் பொறுமையாக எந்திரிச்சு வந்து தான் வழக்கம் போல் சுண்டல் வேக வச்சுட்டேன். இன்னைக்கு வேர்க்கடலை சுண்டல் தான். குட்டி பையனுக்கும் பால் கொஞ்சம் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சு கலந்து கொடுத்துட்டு இருந்தேன். சுண்டலுக்கு நேற்று நைட்டு ஊற வைக்கும் போதே பச்சைப்பயிறு ஊற வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டப்பா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பச்சைப்பயிறு காலி ஆயிடுச்சுன்ட்டு. 2 நாளாக வேர்க்கடலை சுண்டலே சாப்பிட்றது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சுண்டலும் ஒரு பக்கம் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். குட்டி பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இந்த மாதிரி பசங்க லீவில் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா அழகாக ரசித்து பொறுமையாக சாப்பிடுவாங்க. சரின்னா அவனுக்காக பேன் கேக் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை, அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ், அது கூடவே பட்டர் கொஞ்சமாக உருக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கலந்து வந்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தோசை ஊற்றுற அளவுக்கு கோதுமை தோசைலாம் நம்ம ஊற்றுவோம், அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதை அப்படி நம்ம டைரெக்டாகவே பேனில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் பட்டர், எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே இந்த மாதிரி கப் வச்சு கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா அழகாக ஷேப் வந்துடும். இப்போது ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பேன்கேக் சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவில் செய்யணும் அப்படின்னா சேம் மெஷர்மெண்ட்டு தான். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாவும் நான் இந்த மாதிரி பேன்கேக் ரெடி பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி இதில் டாப்பிங்க்காக பனானா ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக மேப்பிள் சிரப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மேப்பிள் சிரப் இல்லைன்னா பரவாயில்ல, ஹனி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சாக்லேட் சாஸ் இல்லைன்னா நியூட்ரெல்லா இந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். குட்டி பையனுக்கு பேன்கேக் செஞ்சு கொடுத்துட்டு நானுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்கூலுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். என்னோடய ப்ரிப்ரேஷன் லிஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான் இருக்கும். ஒன்று புதினா துவையல் இருக்கும், அது இல்லைன்னா தக்காளி தொக்கு, அதுவும் இல்லைன்னா புளி சாதத்துக்கு தேவையான அந்த புளிக்காய்ச்சல், இப்படி எதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ என்றைக்காச்சும் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், ஸ்கூலுக்கு லேட்டாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி பையனுக்கும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போவுமே
வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாங்கி ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் டக்குன்னு நம்ம இட்லி தோசைக்கு இல்லை ரைஸ்க்கு போட்டு கலந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே தக்காளி தொக்கு இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஒரு கடாயில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி இந்த மாதிரி பிரியாணிக்கு ஆட் பண்ணுற எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி அது கூடவே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 தக்காளியை மட்டும் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மற்றதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். மிக்சியில் அரைச்சதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை மொத்தமாக நம்ம கட் பண்ணி வதக்கி செய்யும்போது அதோட தோல் தனித்தனியாக வரும், குழந்தைங்க சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தக்காளி தொக்கு ரெடி பண்ணிகிட்டே சைட் பை சைட் லஞ்ச் வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு புளிச்சக்கீரை துவையல், கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல், அது கூடவே பாலக்கீரை கூட்டு இதான் ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வரும்போது மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். நாளைக்கு காலையிலையும் சுண்டல் சாப்பிட்டா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் காய்ச்சறதுக்காக ராகி மாவு, கம்பு மாவு 2மே சேர்த்து கரைச்சி வச்சுருந்தேன். கூடவே இந்த சாமை அரிசியும் ஊற வச்சுருந்தேன். நான் எப்போவுமே கூழ் காய்ச்சும் போது அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட்ஸ் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ லன்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குட்டி பையனோட ஸ்கூல் பேக் வந்து கிழிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணலான்னு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். புதுசு தான் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் 10 நாள் தான் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தச்சிட்டு இருந்தேன். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பெரிய சைஸ் நீடெல்லாம் எடுத்து தான் நான் ஸ்டிச் போட்டிருந்தேன். இருந்தாலுமே இந்த துணியில் அது இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எப்படியோ மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு 10 நாளைக்கு இது தாங்கும்னு நினைக்கிறேன். குட்டி பையன்கிட்ட பேக் ஸ்டிச் பண்ணி காமிச்ச உடனே ஏன் புதுசு வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இதுவே நல்லா இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் எனக்கு புதுசாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. யூனிஃபார்ம் பேண்ட்டும் அதே லட்சணம் தான். விளையாடுறேன் அப்படிங்கிற பேரில் கீழே விழுந்து விழுந்து அந்த முட்டிக்கிட்ட எல்லாமே நல்லா ஓட்டையாக்கி வச்சுருந்தான். அதையுமே ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பேண்ட்டில் இருந்து துணி எடுத்து கட் பண்ணி வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தேன். கூழ் காய்ச்சறதுக்காக நான் மதியமே மாவு கரைச்சி வச்சுருந்தேன். அது ஓரளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ அதை காய்ச்சறதுக்கு கரெக்டாக இருக்கும். சம்மர் டைம்னால் இந்த மாதிரி ராகி கூழ், கம்பங்கூழ் இதெல்லாமே நம்ம செஞ்சு குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கூழ் காய்ச்சி வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் நம்ம பொறுமையாக ரிலாக்ஸ்டாக எழுந்திரிக்கலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலை இருக்காது. குட்டி பையனுக்கு எவ்ரி வென்ஸ்டே ஸ்கூலில் ஆர்ட் கிளாஸ் இருக்குது. எல்லா வாரமும் ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணி எடுத்துகிட்டு வருவான். இந்த வாரம் யூஏஇ மேப் தான் ரெடி பண்ணியிருந்தாங்களாம். அதை அவனோட ஃப்ரெண்டு கூட வச்சு விளையாடும் போது கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வீட்டில் வந்து நான் அதே மாதிரியே வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை ட்ரா பண்ணி கலரிங் பண்ணி கட் பண்ணி அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தான். இதே மாதிரி நான் இந்தியா மேப்பும் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இந்தியா மேப் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலுமே அதை கற்றுக்கிட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ அதை வரைஞ்சி காமிக்கும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் வழக்கம் போல் என்னோடய ஃபேவரட் இஞ்சி டீ. இந்த வாட்டி கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி போட்டிருந்தேன். நான் பால் காய்ச்சறதுக்கு காஃபி டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு.
யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதோட ஹேண்டில் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் நம்ம சேனல்லையே ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா சூப்பராக இஞ்சி டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பன்னீர் பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. குட்டி பையனுக்கும் பன்னீர் வச்சு எது செஞ்சு கொடுத்தாலும் அழகாக சாப்பிட்ருவான். முதல்ல சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். ஸோ அப்புறம் நம்ம பரோட்டா சப்பாத்தி எது போட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் எப்போவுமே சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் சுடு தண்ணியை ஆட் பண்ணி தான் மாவு பிசைவேன். அப்படி பண்ணும்போது சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அப்படியே பன்னீரையும் சுடு தண்ணியில் போட்டு உரமாக வச்சாச்சு. இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 பல் பூண்டு இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கூடவே இஞ்சியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஈவினிங் டீ போடும்போதே நான் எல்லா இஞ்சியும் தட்டி போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால இஞ்சி காலியாகிடுச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இதை விட சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆனியன், பச்சை மிளகா இது எல்லாமே கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பன்னீரை க்ரம்பிள் பண்ணி நீங்கள் புர்ஜி மாதிரி ரெடி பண்ணி ஸ்டஃப் பண்ணியும் பண்ணலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயினாக நீங்கள் பட்டரில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் நம்ம பன்னீருக்கு பதிலாக உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரோக்கலி, காலிஃப்ளவர், ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் கேரட், பீன்ஸ் இருந்ததுன்னா அதை பொடியாக நறுக்கி அதையுமே இந்த மெத்தடில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நல்லா நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொத்தமல்லிக்கு பதிலாக வெந்தயக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கடையில் கிடைக்கும். அது ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ட்ரை மேத்தி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். அது இருந்தாலும் ஆட் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே ஸ்டஃபிங்கை நம்ம சாண்ட்விச்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டில் நல்லா சீஸ்லாம் வச்சு இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கையும் போட்டு க்ரில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக மாவை உருட்டி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே சப்பாத்தி திரட்டுறதுக்கு கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பக்கம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சப்பாத்தி திரட்டுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். கட்டிங் போர்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி உருண்டையை இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மேலே இருக்க எக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் மாவு திரட்டும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். நான் வீடியோக்காக ஃபாஸ்ட் மோஷனில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் லைட்டாக அழுத்தி அழுத்தி அதுக்கப்புறமா சப்பாத்தி ரோலர் வச்சு மெதுவாக நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பன்னீர் வச்சு பண்ணுறதுனால அந்தளவுக்கு நமக்கு ஸ்டிக் ஆகாது. இதுவே நீங்கள் உருளைக்கிழங்குலாம் வச்சு பண்ணீங்க அப்படின்னா மாவுலாம் நல்லா ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் மீதி இருக்கிற எல்லா உருண்டையுமே ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணுற பரோட்டாவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. இதில் இருக்கிற ஃபில்லிங்கே நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால செப்பரேட்டாக சைட் டிஷ்னு ஒன்று செய்ய வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி இது கூட தயிர் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது கூட ஏதாவது கிரேவி வச்சு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருந்தேன். எனக்கு 4 பரோட்டாவுக்கு ஸ்டஃபிங் வந்திருந்தது. நான் நல்லா தாராளமாக தான் ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். மீதி இருக்கிற 3 பரோட்டாவும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பரோட்டாவில் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு குட்டி பையனுக்கு ஒரு பரோட்டா வச்சு கொஞ்சமாக கப்பில் தயிர் போட்டு கொடுத்துட்டேன். அவன் அழகாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தான். பரோட்டா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு மீந்துடுச்சு. அதை நல்லா உருட்டி ஒரு கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். மோஸ்ட்லி நாளைக்கு காலையிலேயே அதை நான் யூஸ் பண்ணிடுவேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா தயிர் கூட ஊறுகாய் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு டிப் மாதிரி ரெடி பண்ணியிருந்தார். அது கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே அல்டிமேட்டாக இருந்தது. இன்றைக்கி ஃபுல் டே இப்படி தான் சூப்பராக போச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் குட்டி பையனுக்கு ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் தான் நம்ம நேற்றே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் மோர், தண்ணி, கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்து கரைச்சிக்கிறேன். குட்டி பையனுக்கு ஆனியன் சேர்க்காமல் தனியாக ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் சமையல், ரெசிபி, சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இதையே நான் காமிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிச்சிடும். இதுவே இந்நேரத்துக்கு போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.